தேவனாகவும் நம்மை விட்டு என்றும் நீங்காதவராகவும் இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனான சர்வ இடங்களிலும் வியாபித்திருக்கிற சர்வ ஞானம் படைத்த சர்வ வல்லவரை நாம் ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனே, உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எனவே உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நாங்கள் அல்ல, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆகவே உம்முடைய பிள்ளைகளாகவே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். சுவாமி, அந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் மீண்டும் இந்த காணொளியின் மூலமாக அவரவருடைய இல்லங்களிலே குடும்பங்களாய் அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த பரிசுத்தமான காலவேளையில பரிசுத்தராகி உம்மை தரிசிப்பதற்கு கூடியிருக்கிறோமே. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வதற்கு, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனையில நீர் மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறோம். எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், பாடுகிற பாடல்கள், துதி ஸ்தோத்திரங்கள், ஆண்டவரே உமக்கு கொடுக்கக்கூடிய, உமக்கு செலுத்த வேண்டிய துதி கன மகிமை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து நீர் மகிமைப்படும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 361 பாடுவோம். பாமாலைகளிலே 361 ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீர் எங்கள் நெஞ்சில் வாசம் செய்தே அருள் பூர்த்தியாக்குவீர். மாதையாழ இயேசுநாதா அன்பு மாயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி உம் ரட்சிப்பால் சந்திப்பீர். உமது நல்ஆவி தாரும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். உம்மில் சார நீரே வாரும் சுத்த அன்பின் வடிவாய். பாவ ஆசை எல்லாம் நீக்கி ஆடியாரை ரட்சியும். விசுவாசத்தை துவக்கி முடிப்பவராயிரும். வல்லநாதா எங்கள் பேரில் மீட்பின் அன்பை ஊற்றுமே. வீரைவாய் உம் ஆலயத்தில் வந்து என்றும் தங்குமே. வானோர் போல
ரட்சிப்பாயும் பூரண பாடுத்துமே. எங்கள் கிரீடம் முன் வைத்து அன்பில் மூழ்கி போற்றியும் மேன்மை மேலே மேன்மை பெற்று விண்ணில் வாழ செய்திடும். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 145. 145ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The psalm taken for our responsive reading is Psalm 145. Psalm 145, 145. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்னென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்திகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனுப்புத்திரருக்கும் உமது வல்லமை உள்ள செய்திகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலர் நமக்கு கற்றுக் கொடுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தை பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுவிட்டு சிறுவில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்து எழுந்தருளினார். பரமண்டத்தில் ஏறி சர்வ பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோர் நியாயந்திருக்க மகிமையோட திரும்பி வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். தி லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்நிலப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். நாம் இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்கென்று நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 to 13 வரை. 1 Corinthians chapter 13 verses from
1-13. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது அதே பகுதியை ஆங்கிலத்திலே நாம் வாசிக்க கேட்போம். Today's scripture portion is taken from 1 Corinthians chapter 13 verses 1-13. If I speak in the tongues of men or of angels, but do not have love, I am only a resounding gong or a clanging cymbal. If I have the gift of prophecy and can fathom all mysteries and all knowledge, and if I have a faith that can move mountains but do not have love, I am nothing. If I give all I possess to the poor and give over my body to hardship that I may boast, but do not have love, I gain nothing. Love is patient, love is kind. It does not envy, it does not boast. It is not proud, it does not dishonor others. It is not self-seeking, it is not easily angered. It keeps no record of wrong. Love does not delight in evil, but rejoices with the truth. It always protects, always trusts, always hopes, always perseveres. Love never fails, but where there are prophecies, they will cease. Where there are tongues, they will be stilled. Where there is knowledge, it will pass away. For we know in part, and we prophesy in part. But when completeness comes, what is in part disappears. When I was a child, I talked like a child. I thought like a child. I reasoned like a child. When I became a man, I put the ways of childhood behind me. For now we see only a reflection as in a mirror. Then we shall see face to face. Now I know in part, then I shall know fully, even as I am fully known. And now these three remain: faith, hope, and love. But the greatest of these is love. Praise be to the Lord. பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தையில் திருமண நாட்கள் இல்லை, ஆனால் பிறந்த நாட்களை காண்கிறவர்களை வாசிக்கிறேன். இன்றைக்கு 20ஆம் தேதி மிஸ்டர் ஏ ஜெபசிங் அவர்களும் மிஸ்டர் ஜே பீட்டர் ஜான் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். 22ஆம் தேதி மிஸ் கிறிஸ்டி குளோரி சார்ல்ஸ் அவர்களும் அதே தேதியிலே மாஸ்டர் சியான்ராஸ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 24ஆம் தேதி மாஸ்டர் ஜேம்ஸ் ராஜேஷ்பால் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜேம் ஹாம்லெட் ரத்னதாஸ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அருமையான பிள்ளைகளை கடந்த நாட்களை கர்த்தர் காத்து அவர்களை ஆசீர்வதித்து
எல்லா தீங்குக்கும் விலக்கி இருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரித்து பிறந்த நாளை இந்த வாரத்தில் இன்றைக்கும் இந்த வாரத்திலும் காண்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை சகல நிலைமையிலும் சகல ஆசீர்வாதங்களோடும் சகல நன்மைகளோடும் சந்தோஷம் சமாதானத்தோடும் சுகவாழ்வோடும் தீர்க்காயுசோடும் காத்துக்கொள்ள நான் வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. காலங்களை வேளைகளிலும் கர்த்தருடைய கரத்தில் வைத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதை கூடுதலாக கொடுத்து வருகிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம் என்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தையும் நாங்கள் இந்த உலகத்தில் பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரித்து கடந்த காலங்கள் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணி போல கர்த்தர் காத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு பிள்ளைகளோடு கூட இணைந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு தயவாயும் ஈவாயும் கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்திற்காக உம்மை ஸ்தோத்திரித்து இந்த புதிய வருஷத்தின் நன்மைகளிலே சந்தோஷம் சமாதானத்தோடு சுகபலத்தோடு தெய்வ கிருபைகளோடு தீர்க்காயுசோடு நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும் ஆண்டவர்களுக்கு கூடுதலாய் கொடுத்திருக்கிற இந்த புதிய வருஷத்தின் ஆசீர்வாத நன்மைகளையும் கர்த்தருடைய கரத்தில் பெற்று மகிழ்ச்சியாக ஜீவிக்க பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிறந்த நாளையும் கடவுளுடைய கிருபை நிறைந்த ஆசீர்வதிக்கும் அரவணைக்கும் அன்புள்ள கரத்தில் ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாரம் நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லி வருகிறார்கள். ஆகவே இன்றைக்கும் அருமையான பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். அவர்களை பயிற்றுவிக்கிற ஊக்குவிக்கிற பெற்றோர் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வசனம் சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை கர்த்தருடைய வசனத்தின் நிறைவினால் ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுது பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லுவார்கள். ஆமென். Amen. Amen. Prayer of our Lord is the beginning of wisdom. Honor your father and mother. Exodus 20:12. Thank you, everyone. If anyone is in Christ, he is a new creature. All things are passed away, new things have come. 2 Corinthians 5:17. Heaven and earth will pass away, my words will never pass away. Matthew chapter 24 verse 35. Will be like a fruitful vine within your house. Your sons will be like olive shoots and around your table. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்திருங்கள். 1 Peter 5:7. Thank you. லூக்கா 11 அதிகாரம் 9 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். Thank you. எப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வினோதமான சின்ன தீங்குக்கு கோபப்படுவார். எரேமியா 26 அதிகாரம் 13 வசனம். Isaiah 48 verses 18. If only you had paid attention to my commands, your peace would have been like a river, your righteousness like the waves of the sea. Thank you. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாக. ஆமென். கர்த்தர்
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆமென். These people honor me with their lips, but their heart are far from me. They worship me in vain. Their teachings are but rules taught by men. Mark chapter 7 verse 6. May this word of my mouth and this meditation in my heart be pleasing in your sight, Lord, my rock and my redeemer. Psalm 19:14. The fruit of righteousness is the tree of life. He who wins the soul of it is wise. Proverbs chapter 11 verses 30. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். நீதிமொழிகள் 4:10. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். Even in darkness, the light dawns upon the upright. For those who are gracious, compassionate, and righteous. Psalms chapter 112, verse 4. ஜெபம் செய்வோம். நமக்காகவும் திருச்சபைக்காகவும் பற்பல ஊழியங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். இந்த மன்றாடு ஜெபத்தை மிஸ்ஸஸ் ஜெலின் தர்மராஜ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். ஆகவே சகோதரி ஜெலின் தர்மராஜ் அவர்களை ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். ஜெபம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தம் நல்ல கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் காலை வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் ஆசரிக்க முடியாது, ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை பாராட்டி இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீர் சுவாமி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் உடைய அடியார்களாக எங்களுக்கு நீ தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ ஆண்டவரை கொள்ளை நோயில் மத்தியில எங்களுக்கு குடும்பங்களை, ஒவ்வொருவருடைய குடும்பங்களை நீ பாதுகாத்து தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். உடைய ஆலயத்திலே சென்று நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் அவரவர்கள் இல்லங்களில் இருந்து இந்த காணொலி மூலமாக சுவாமி உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும்படியா எங்களுக்கு தந்த இந்த தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். உடைய ஆண்டவரை வசனத்தை கேட்கவும் உடைய தாசர் மூலமாய் ஆண்டவரை கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கத்தக்க அந்த நேரத்தை நீ ஒதுக்கி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. எத்தனையோ பேர்களுக்கு ஆண்டவரை பலதரப்பட்ட வியாதிகளிலிருந்து எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் தந்து இந்த நாளை காணும்படியாய் நிற்கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி சுவாமி. இந்த நாட்களிலே இருக்கிற இந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரை பாதிக்கப்படாதபடி எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை சுவாமி. 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது ஆண்டவரை. அப்படிப்பட்ட நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி காத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. எத்தனை நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை விசேஷமாக ஆண்டவர் உலக நாடுகளுக்காக கூட செபிக்கிறோம். இந்த நாளில் இருக்கிற இந்த வைரஸ் ஆண்டவரை கொள்ளை நோயினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்து செபிக்கிறோம். அதனால் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு மரித்தவர்கள் அநேக பேர்கள் சுவாமி, அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலும் தேறுதலையும் கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த மரணத்தை கர்த்தர் நீர் முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். விசேஷமாக இந்தியா தேசத்திற்காக செபிக்கிறோம். கர்த்தர் இந்தியா தேசத்தை மட்டும் நீர் நடத்தி வருகிறீர், அது உம்முடைய ஆண்டவரை கிருபையினால் என்று நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. இந்த வைரஸ் எதனால் ஆண்டவரை இந்த கொள்ளை நோய் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ளத்தக்க இந்த நாளில் இதை தாமதப்படுத்தி கொண்டு வருகிறீர் சுவாமி. விரைவில் எல்லா ஜனங்களும் உண்மை அறிந்து கொண்டு இது தேவனால் அனுப்பப்பட்டது என்று ஆண்டவரை உண்மை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்க அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க முடியாய் கூட செபிக்கிறோம். மனுஷருடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் தேவரீர் இந்த கொள்ளை நோயை தேசத்திலே நீர் அறிவித்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு வாய்களும் அறிக்கை பண்ணட்டும் ஆண்டவரை. அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதை நாங்கள் கேட்கும் போது கர்த்தர் நீர் எத்தனை நல்லவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அதை போல உணர்ந்து கொள்ளத்தக்க உணர்வை நீர் ஒவ்வொருவர்களுக்கு கொடுக்க முடியாது செபிக்கிறோம். இந்தியா தேசத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்களெல்லாம் கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்க முடியாது செபிக்கிறோம். எந்த நோய்கள் நிமித்தமாய் மறிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவரை அவர்கள் மரணத்தை அதுக்கு ஒப்பு கொடாதபடி அதிலிருந்து விடுதலை பெறத்தக்க நீர் கிருபை தர முடியாது கூட செபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு சிகிச்சை செய்கிற டாக்டர்களுக்காக நர்ஸுகளுக்காக வார்டு வாயில்
இடங்களுக்காக ஆண்டவரே துப்புர தொழிலாளர்களுக்காக கூட செபிக்கிறோம். அந்த இடங்களை உண்மையாக உத்தமமாக அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ஜனங்களை உயிரோடு ஆண்டவரே அவர்களை காப்பாற்றத்தக்க நல்ல ஞானத்தை நீர் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். எந்த ஒரு மனிதனும் பண ஆசைக்காகவோ எந்த ஒரு காரியங்களையும் செய்யாதபடி சுவாமி ஒவ்வொரு டாக்டர்களோடு கர்த்தர் நீர் பேசும்படியாக கூட செபிக்கிறோம். சுகம் பெற்று அவர்கள் வரத்தக்க கிருபை தாரும். இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தின மக்கள் உண்டு, பீதினாலும் கலக்கத்தினால் இருக்கிற மக்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விலக்கி காத்துக்கொள்ள முடியாது கூட செபிக்கிறோம் அப்பா. விரைவிலே அவர்கள் குணமடைந்து அத்தனை அவரவர்கள் கூடாரங்களுக்கு வரத்தக்க கர்த்தர் கிருபை தாரும். இதன் நிமித்தமா இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே வணிகத்துறைகள் தொழிற்சாலைகள் ஆண்டவர் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கிறதப்பா. எத்தனையோ பேருக்கு வேலைகள் இல்லை சுவாமி. வேலைகள் இருந்தோம் ஆண்டவர் சம்பளங்கள் இல்லாதபடி இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரா. அந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் போஷிக்கும்படியாக கூட செபிக்கிறோம். மட்டுமாக நீர் நடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அந்த கவர்மெண்ட் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. அவர்கள் ஞானத்தோடு கிருபை செய்ய கிருபை தாரும். ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ஆண்டவரை சலுகைகள் கொடுத்து அதன் நிமித்தம் அந்த பிள்ளைகள் பிழைத்துக் கொள்ள கிருபை தாரும். எந்த ஒரு மனிதன் அதை வஞ்சித்து விடாதபடி காத்துக்கொள்ள முடியாது கூட செபிக்கிறோம் அப்பா. பசியிலும் பட்டினி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் போஷிக்கும்படியாக கூட செபிக்கிறோம். மீண்டுமாக ஆண்டவரை இந்த உலகத்திலே இருக்கிற இந்த தடைகள் மத்தியிலே இதைகள் எல்லாம் நீக்கப்பட்டு மீண்டுமாக அவர்கள் வந்து அவர்கள் பணியிலே அமரத்தக்க அவர்கள் குடும்பங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்க கர்த்தர் நீர் கிருபை தாரும். இந்த நிமித்தமாக ஆண்டவரை உம்முடைய ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது அப்பா. உம்முடைய சுவிசேஷங்களாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஊழியத்துக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா ஊழிய காரியங்களையும் கர்த்தர் நீர் எடுத்து போடும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரை. விரைவிலே ஆலயங்கள் ஆண்டவரை திறக்கப்பட உண்மை ஆலயத்தில் நாங்கள் கடந்து சென்று துதிக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை தமிழ்நாட்டிலே ஆண்டவரே இந்த உலக நாட்டிலே இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டது போல சுவாமி எங்களுடைய நாங்கள் வசிக்கிற இந்த இடத்திலும் கூட கர்த்தர் இந்த தடையை நீக்கி போட்டு விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்பட சுவிசேஷங்களை சொல்லத்தக்க கர்த்தர் நீர் அதை எங்களுக்கு கிருபையாய் தரும்படியாய் கூட செபிக்கிறோம். விசேஷமாக திருச்சபைக்காக செபிக்கிறோம் கர்த்தர். எங்கள் திருச்சபையில இம்மட்டும் நீர் நடத்தின எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துறோம். ஒருவேளை நாங்கள் ஆலயத்துக்கு கடந்து செல்லாவிட்டாலும் இந்த காணொலி மூலமாக ஆண்டவரே உம்முடைய தாசர் மூலமாய் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த ஆராதனை அவரவர்கள் வீட்டிலே இருந்து ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். தடைவிடாதபடி விரைவிலே நாங்கள் ஆலயத்திலே கடந்து சென்று மெச்சிக்கத்தக்க கிருபையை தாரும் ஆண்டவரை. போதற்காக செபிக்கிறோம். மட்டும் நீ தந்த ஜீவன் சுகம் பலத்திற்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் அம்மாவுக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக கூட செபிக்கிறோம். கர்த்தர் மட்டும் நீர் காத்து கொண்டதற்காக நன்றி. அப்படியாக ஆண்டவரை இன்னும் செய்ய போற ஊழியங்களை அதிகமாக ஆத்துமாக்களை கொண்டு வந்து எங்களுடைய திருச்சபை இன்னும் வளர்ந்து பிறகு கர்த்தர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மூலமாய் தாங்கப்படுகிற ஆண்டவரை மிஷனரிக்காக கூட செபிக்கிறோம். அவர் செய்கிற ஊழியத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அவர் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தாரு. இந்த நாட்களில் பிள்ளைகள் எந்தெந்த தேவைகளோடு காத்திருக்கிறார்கள் அந்த தேவைகள் அதன் நேரத்திலே கிடைக்கத்தக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய முடியாது கூட நாங்கள் செஞ்சு நிற்கிறோம் அப்பா. இப்படியாக ஆண்டவரை எல்லா மிஷனரிமார்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஊழியர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். சுவிசேஷர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்போஸ்தலர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவைகளோடு இருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து விரைவிலே ஆண்டவரை ஊழியங்கள் நடைபெற கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய முடியாது கூட செபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே மெதடிஸ்ட் திருச்சபையின் ஆண்டவரை ஸ்தாபனத்துக்காக செபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையின் போதர்மார்களையும் ஒரு குடும்பங்களையும் கர்த்தர் மட்டும் நீர் பாதுகாத்ததற்காக உங்களுக்கு நன்றி நன்றி அப்பா. இன்னும் ஆண்டவரே திருச்சபைகள் ஒவ்வொரு திருச்சபையில் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்ய முடியாது கூட செபிக்கிறோம். தேசத்திலே நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணி மட்டுமாய் நீர் நடத்தி வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தமிழ்நாட்டில் நல்ல மழையை பெய்து வரதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இன்னும் மழை இல்லாத இடங்களில் மழைகள் பெய்து ஆண்டவரே பூமி தன் பலனை கொடுக்க அது நிமித்தம் தேசங்கள் செழிப்பை காணத்தக்க கர்த்தர் கிருபை தார். விலைவாசிகள் ஏறிக்கொண்டு செல்கிறதப்பா. இவைகளெல்லாம் நீர் கட்டுப்படுத்தி தரும்படியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய அனுக்கிரகம் தேவை சுவாமி. தேசத்தின் மேல் உம்முடைய தயவு இரக்கம் தேவை சுவாமி. நீர் தந்து காத்துக்கொள்ள முடியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே இருக்கிறவரை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னது போல சுவாமி நீர் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்பா. நீர் எல்லாருக்கும் மேலாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போதுமானவராய் இருந்து நடத்துகிறது போல ஒவ்வொருவரையும் நீர் நடத்த முடியாது கூட செபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்தது போல மற்றவர்கள் ருசித்து பார்க்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. சிறியோர் முதல் பெரியோர் வரையும் அவர்களுடைய ஆண்டவரை விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு அந்தந்த குடும்பங்களுக்கு நீ ஆசீர்வாதத்தை அதன் காலத்திலே கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க முடியாது கூட செபிக்கிறோம் அப்பா. இப்படி நீர் செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். எந்தெந்த இடங்களிலே எப்படி
சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் நீர் விடுதலை ஆக்கி அவர்களுக்கு சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறேன். திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே அயல் நாடுகளில் இருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. அந்த பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் அவர்களையும் நீர் சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு நாட்களில் அவர்களை நாங்கள் பார்க்கத்தக்க கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊரில் இருக்கிறவர்கள் உண்டு, தூர இடங்களில் இருக்கிறவர்கள் உண்டு, ஒவ்வொருவரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். நீ சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறபடியால் இடத்துல கேட்கிறோம். அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிப பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்குள்ளாய் ஆண்டவரை இன்னும் அதிகமாக வளர்ந்து பெருக கர்த்தர் அனுக்கிரகம் தாரு. இந்த நாளிலே வேலை செய்கிற பிள்ளைகள் உண்டு. அவர் பிள்ளைகளுக்கு வேலை செய்யும் போது அவர்களுக்கு செய்ய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து ஞானத்தை தந்து காத்துக்கொள்ளும். ஒருவேளை அவர்களுக்கு ஆபீஸுக்கு செல்வார்களால் இந்த கொள்ளை நோய்கள் அந்த பிள்ளைகளை தொடாதபடி நீர் வேலையடைக்க முடியாது ஜெபிக்கிறோம். வீட்டின் தலைவர்மார்கள் வேலைக்கு கடந்து செல்கிறவர்கள் உண்டு சுவாமி. அவர்களையும் கர்த்தர் நீர் வேலையடைக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். எந்த தொற்று வியாதியும் யாரையும் அணுகாதபடி தொடாதபடி நீர் வேலையடைத்து காத்துக்கொள்ள முடியாது கூட ஜெபிக்கிறோம். மழை காலங்கள் முடிந்து குளிர்காலங்கள் தொடங்கும் போது ஆண்டவரை அது நிமித்தமாய் வருகிற வியாதிகள் யாரையும் தொடாதபடி நீர் காத்துக்கொள்ள முடியாது கூட ஜெபிக்கிறோம். விசேஷமாக அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மத்தியில் ஆண்டவரை அந்த வைரஸ் நோய் இருந்தது உண்டு சுவாமி. அவர்களை ஆண்டவரை எங்களை காத்துக்கொண்டு எங்களையும் அதில் இருந்து விடுதலையாக்கி தந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக பலதரப்பட்ட மற்ற வியாதியில பீடிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் விடுதலை தார். டாக்டர் இடத்துல கடந்து செல்லும் போது கர்த்தருடைய தயவு இறக்கம் ஒவ்வொருவருக்கு கிடைக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். திருச்சபையின் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்த நடத்துகிற பிள்ளைகளை உங்க கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. வரும் நாட்களிலே இந்த 6 மாத காலங்கள் தடைப்பட்ட எல்லா ஊழியத்தையும் சரி செய்து ஆண்டவரை எங்களுடைய திருச்சபை இன்னும் வளர்ந்து பெருக கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்ய முடியாது கூட ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்டது கொஞ்சம் சுவாமி, கேட்க தெரியாதவைகள் அநேகம் உண்டு ஆண்டவரை. ஒவ்வொன்றையும் தந்து காத்துக்கொள்ளும். விசேஷமாக வயது முதியோர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரை எதிர்ப்பு சக்தி இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து ஜெபிக்கிறோம். அவளை யாரையும் இந்த தொற்று வியாதி இந்த வைரஸ் ஆனது தொடாதபடி நீர் வேலையடைத்து உம்முடைய சட்டையின் மறைவில மறைத்து காத்துக்கொள்ள முடியாது கூட ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்துல தந்து விட்டோம். நீர் பொறுப்படுத்த நடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லா கன துதி மகிமையும் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் ஆசீர்வாதத்தை நான் கூறிக்கொள்கிறேன். உலக நிலைமையிலும் இந்திய தேசத்தின் இந்த ஊரடங்கு நிமித்தமாகவும் பல சட்டத்திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே, அது மாத்திரமல்ல மகாராஷ்டிரா அரசாங்கம் இன்னும் ஆராதனை ஆரம்பிப்பதற்குண்டான இந்த வழிகாட்டுதலையும் நமக்கு கொடுக்கவில்லை. ஆகவே மீண்டும் இந்த காணொளியின் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் காத்திருக்கிறார். குறிப்பாக இந்திய தேசத்தில் சுமார் 51 லட்சத்திற்கு மேலாக இந்த நோய் தொற்று பரவி இருக்கிற இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்த நோய் தொற்றினாலே அவர்கள் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறார்கள். 83,000 பேருக்கு மேலாக மரித்து போனார்கள். இன்னும் 40 லட்சம் பேர் இதிலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பெரிய எண்ணிக்கையை நாம் பார்க்கிறோம். உலக அளவில் இந்த நோய் தொற்று பரவுகிற எண்ணிக்கையிலே 2வது இடத்துல இந்திய தேசம் இருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, அரசியல் காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறதாகவே தொடர்ந்து தேசத்திற்காகவும் எல்லாருடைய நலனுக்காகவும், குறிப்பாக நோய் தொற்று பரவினவர்கள் சீக்கிரத்தில் குணமடைந்து வீடு திரும்பவும், நோய் தொற்று பரவுவது தடுக்கப்படவும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபர்ல இன்னும் அதனுடைய வீரியம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தாக 2வது அலை பரவுகிற அலை பரவுவதற்கான ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு அது ரீலாப்ஸ் ஆகிறது, மறுபடியும் அது வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே ஒருவேளை இந்திய தேசம் முழுவதும் ரொம்ப ரிலாக்ஸ்டா மக்கள் இருந்தாலும் நோய் பரவுகிற எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது, வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவைகளின் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் என்னும் ஜீவனோடு காத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து அவருக்குள்ளாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஜீவிப்போம், சுகத்தோடும் ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த சந்தோஷத்தின் நிறைவோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாக மாத்திரம், கர்த்தருக்குள்ளாக மாத்திரம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு கூட
விசுவாசத்தோடு கூட அவருக்குள்ளாக நாம் சந்தோஷமாக இருப்போம். அந்த சந்தோஷத்து நிறைவோடு கூட நாம் வசனத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இன்னைக்கு நாம் நம்முடைய கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்பதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட அருமையான பகுதி, ஒரு சில வசனங்களை மாத்திரம் ஆரம்பத்தில் நான் வாசித்து விடுகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் அதே பகுதியை நாம் ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்டுவிட்டு பின்பாக செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். அதுக்கு முந்தைய வசனங்கள் 2 வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அதே பகுதி ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The Lord said to me, go show your love to your wife again, though she is loved by another man and is an adulteress. Love her as the Lord loves the Israelites, though they run to other gods and love the sacred raisin cakes. 22ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். I will plant her for myself in the land. I will show my love to the one I called, not my loved one. I will say to those called, not my people, you are my people, and they will say, you are my God. இப்பொழுது கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். And now these 3 remain, faith, hope and love, but the greatest of these is love. Right. இந்த நாளிலே நாம் வாசிக்கின்ற பகுதிகளின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். கடந்த லாக்டவுன் அல்லது இந்த ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் கொண்டே காணொளியின் மூலமாக நாம் நடத்தி வருகிற இந்த ஆராதனையில கர்த்தர் ஒரு அருமையான சத்தியத்தை நமக்கு கொடுத்து வருகிறார். அதை தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். அது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏற்கனவே ஆராதனை என்றால் என்ன, கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கூட பல நாட்களாக செய்தியாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி அவளோடு கூட இருந்தேன். ஆனால் கர்த்தர் இந்த ஊரடங்கு நாட்களில் இதை கட்டளையிட்டிருக்கிறார். அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலே லூக்கா 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் அடிப்படையிலே உயிரோடு இருக்கிறவரை மருத்துவத்தில் தேடுகிறது என்ன, அவர் இங்கு இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அப்போ உயிர் தெழுந்தவர் உயிரோடு இருக்கிறவைகளிலே அவர் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஸோ உயிரோடு இருக்கிறவைகள் எவைகள் என்பதை குறித்து நாம் சிந்தித்து விட்டோம். அவைகளிலே இந்த நாட்களிலே ஆராதனை உயிரோடு இருக்கிற ஆராதனையிலே அவரை நாம் தரிசிக்க முடியும். ஆனால் அந்த ஆராதனை உயிரூட்டுவதற்கு, உயிரோடுள்ள ஆராதனை ஆராதிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை ஒரு அருமையான விளக்கத்தின் மூலமாக வேத அடிப்படையிலே நாம் சிந்தித்து வருகிறோம். On the basis of a definition given for worship, in worship what we have to do as worshipper in worshiping the Lord. We have been listening to the word of God from the day of Easter. ஆகவே அதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம், நிறைய சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் அவருடைய அழகினாலே நம்முடைய சிந்தனையை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். 3 விதமான அழகை குறித்து சிந்தித்தோம். தேவனுடைய அழகு பரிசுத்தம், தேவனுடைய அழகு நீதி, தேவனுடைய அழகு தாழ்மை என்று சொல்லி. We have seen 3 beauties of God, and through that beauties the Lord has asked us to purify our imagination by these beauties of God, that is
holiness, righteousness, and humbleness. Last week we have heard the word of God on the beauty of God's humbleness. God's humbleness. ஆகவே அந்த அருமையான அடிப்படையில் இந்த நாளில் விளக்கத்தின் அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். I'll read the definition again in English and I will translate it in Tamil. Worship is submission of all of our nature to God, the quickening of the conscience by His holiness, the nourishment of mind with His truth, the purifying of imagination by His beauty, the opening of the heart to His love, the surrender of will to His purpose. அதாவது worship அல்லது ஆராதனை என்றால் என்ன? ஆராதிக்கிறவர்கள் ஆராதனை செய்ய வேண்டிய காரியம். ஆராதனை என்பது நம்முடைய இயல்பை ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுப்பது, நம்முடைய மனசாட்சியை அவருடைய பரிசுத்தத்தினாலே அழகுபடுத்துவது அல்லது துரிதப்படுத்துவது, நம்முடைய சிந்தையை அவருடைய சத்தியத்தினாலே வளமாக்குவது, அப்புறம் நம்முடைய சிந்திக்கும் திறனை அவருடைய அழகினாலே பரிசுத்தப்படுத்துவது, நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய அன்புக்கு திறந்து கொடுப்பது, கடைசியாக அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய நோக்கத்திற்கு நம்முடைய சித்தத்தை அவருடைய சன்னிதானத்திலே சரணாகதியாக்குவதற்கு. ஆக முதல் 4 காரியங்களை நாம் ஏற்கனவே கடந்த வாரம் வரை சிந்தித்து விட்டோம். இன்றைக்கு 5வது காரியமாக அந்த விளக்கத்தில் the worship is the opening of the heart to His love, that is God's love. அவருடைய அன்புக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்பது என்பது நமக்கு ஆராதனையில செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆக ஆராதனையிலே நாம் அமர்ந்த பின்பாக முதலாவது என்ன செய்கிறோம்? நம்முடைய எல்லா விதமான உலகத்தரமான, உலக பிரகாரமான, வீழ்ந்து போன, இல்லையா, பழகின இயல்புகள் எல்லாவற்றையும், அந்த இயல்புகள் உலகத்தின் பாவங்களினால, அசுத்தங்களினால என்ன செய்கிறது? அது கரைப்பட்டிருக்கிற அதை எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். பின்பாக நம்முடைய மனசாட்சியை என்ன செய்கிறோம்? அவருடைய பரிசுத்தத்தினாலே துரிதப்படுத்துகிறோம். அடுத்ததாக நம்முடைய சிந்தை அவருடைய சத்தியத்தினாலே என்ன செய்கிறோம்? நாம் வளமாக்குகிறோம். அப்புறம் நம்முடைய சிந்திக்கும் திறனை நாம் என்ன செய்கிறோம்? அதை சுத்தமாக்குறோம் அவருடைய அழகினாலே. இப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்க கேட்டோம், இல்ல சொல்ல கேட்டோம். அப்போ நம்முடைய we have to open our heart to the love of God. Whenever we come in the presence of God to worship, we always should open our heart to His love. என்றால் அவர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். Because He loves us so much. He loves us so much than anybody in the world. இன்னைக்கு அநேக வேளைகளில், இன்னைக்கு திருச்சபைகளில் இன்னைக்கு அதிகமாக சொல்லப்படுகிற கருத்துக்களும் டாக்டரின்ஸும் சத்தியங்களும் என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பெரிய விசுவாசியா இருக்கணும், இல்ல 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல அழகா தனியா உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. நான் அந்நிய பாஷையில பேசணும், அதிசயங்களை செய்யணும், வரங்களை பெறணும், விசுவாசியா இருக்கணும், மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் வேணும் எனக்கு, அப்புறம் ஆவிக்குரிய வரங்களை பெறணும், ஆவினால் அபிஷேகம் பண்ணப்படணும், ஆடணும், பாடணும் சொல்லிட்டு இப்படி பல ஆராதனை முறைமைகளை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு சொல்லி பல காரியங்கள் கிளியரா பவுலடியார் சொல்லிட்டாரு. ஆவியானவர் மூலமாக இதெல்லாம் ஒழிந்து போகும். இதெல்லாம் mortal things. இந்த உலகத்திலே நாம் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்குண்டான அத்தனை அனுபவங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பாவிகளாக இருக்கிறோம், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பிற்கு சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்கள் தான் இந்த விசுவாசம், இந்த தீர்க்க தரிசனம், இவைகள் எல்லாமே. See, since we have got a fallen nature within us, to be saved from all the fallen nature, there is prophecies given. There is all sorts of spiritual gifts are given so that we may be saved.
and remain in the saving or salvation experience till to the end. That is why all these things are given. Once we are saved completely, the salvation will complete once the Lord comes to this earth second time and seated upon the judgment throne, that is white throne, to judge the people. Once the righteous are saved on the day of judgment day, surely that salvation will have a completeness or come to its fullness. That means we will be saved completely. அப்போ ஒரு 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 நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் அனுபவமானது எப்பொழுது முடிவடைகிறது? அவர் நியாயத்திற்பின் சிங்காசனத்தில் அமர்ந்து, வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயத்தில் இருக்கும் பொழுது வலது பார்சத்தில் இருக்கிறவர்களாய் காணப்படுகிற நீதிமான்களை அவர் ரட்சித்து அவரோடு கூட வாழ்வதற்கு என்ன செய்கிறார்? அழைத்து செல்கிறார். அங்கே ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைகிறது நாம் பார்க்கிறோம். அவரோடு கூட நம்ம என்ன செய்யறோம்? நித்திய காலமாய் வாழ்வோம். அதான் ரட்சிப்பின் பரிபூர்ணம். ஸோ அப்போ அந்த ரட்சிப்படைகிற அந்த நாள் வரை, till to that day of completing our salvation or the day of judgment, this prophecies and all the spiritual experience will remain. After that, once we are saved completely, these things will go away. Only one thing will remain till to the end, till to the eternity. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நித்தியத்திற்கு நிலைத்திருக்கும். நம்ம அவரோடு கூட வாழ செல்ல பின்பாக அன்பு மாத்திரம் நிலைத்திருக்கும். Only the love will remain for eternity. அன்பு மாத்திரமே நித்தியத்திற்கு. நாளைக்கு தான் கொரிந்தியர்ல அழகாய் வாசிக்க கேட்டோம். என்ன அழகா வாசிக்க கேட்டோம்? இவை எதெல்லாம்? இப்பொழுது விசுவாசம் என்னது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அவசியமான ஒரு காரியம், நம்முடைய ரட்சிப்பிற்கு அவசியமான ஒரு காரியம். நம்பிக்கை என்னது? அவரோடு கூட வாழ போகிறோம் என்கிற நம்பிக்கை. இந்த ரெண்டு அனுபவத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த ரெண்டு அனுபவத்தை தான் இந்த முழு வேதாகம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கென்று நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது ரொம்ப முக்கியமானது. சரியா? அதுல விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இன்றைக்கு நிலைத்திருக்கிறது இல்ல? இன்றைக்கு it is there, the faith, hope and love. பட் கடைசியா சொல்லும் பொழுது இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். இந்த மூன்றிலும் அன்பு பெரியது என்றால் அது நித்தியத்திற்கு வர என்ன செய்கிறது? நிலைத்திருக்க கூடியதா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக Paul is taking, or through the Spirit of the Lord, Paul is taking the love, the fact called love, to a higher level. ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு. The greatest of all the spiritual experience, love remains greatest of all our spiritual experience. அன்பு என்கிறது எல்லாவற்றையும் விட உயர்ந்ததா இருக்கிறது, பெரியதா இருக்கிறது. அன்பே பெரியது என்று சொல்லி நாம் பாடுகிறோம். அப்போ எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களை விட, அப்போ all the spiritual experience which we have now, love is great. அன்பு என்பது உயர்ந்தது, பெரியது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். அப்போ ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அன்பு என்பது இருதயத்தில் உணரப்படுகிற ஒரு உணர்வு, அனுபவிக்கப்படுகிற ஒரு அனுபவம். Love is a fact which is felt and experienced in our heart. அன்பு செலுத்துவதற்கு தான் நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The free will is given graciously to us is to love. To love. அன்பு செலுத்துவதற்காக தான் நமக்கு அந்த சுதந்திரமே என்ன செய்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நேசிப்பதற்கு, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதற்கு தான் அந்த ஒரு பெரிய சுதந்திரமாகிய சுய சித்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த சுய சித்தத்தினாலே மாத்திரம் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம்.
எவ்வளவு பெரியதா அன்பு. சரி, இப்ப தெய்வத்தினுடைய அன்பை குறித்து நான் நிறைய காரியங்கள் ஏற்கனவே when we learnt about God's attitude or beatitude of God, we have seen how the love of God is, why the love of God is, or the entire being of God is defined in the fact called love. அன்பு என்கிறதான ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தினாலே கடவுளத்துவம் முழுவதும் கடவுள் என்கிறதான இறையியலை நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஸோ அன்பு என்கிற ஒரு விஷயம் மாத்திரம் தான் கடவுளத்துவத்தை நமக்கு விளக்கி காண்பித்திருக்கிறது. ஒன்லி the fact called love can define God. கடவுளை விளக்குவதே அந்த அன்புதான். ஏனென்றால் அவரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக என்ன செய்கிறது, நமக்கு விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிதா குமாரனை நேசிக்க, குமாரன் பரிசுத்தாவியானவர் நேசிக்க, பிதா குமாரனையும் பரிசுத்தாவியானவர் நேசிக்க, குமாரன் பிதாவையும் பரிசுத்தாவியானவர் நேசிக்க, பரிசுத்தாவியானவர் பிதாவையும் குமாரன் நேசிக்க, அந்த அன்பு பெரியது. கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அந்த அன்பை தனக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்காக, அந்த அன்பை நிலைவரப்படுத்துவதற்காக தான் ஒருவருக்கொருவர் தங்களை தாழ்த்தி ஒருவரை ஒருவர் மேன்மையாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். அப்போ அவருடைய அன்பு பெரியதுங்க. அவருடைய அன்பை குறித்து சில விளக்கங்களை நான் இங்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். அது பரிசுத்தம் உள்ளது, அது அவர் மிகுந்த அன்பு உள்ளது, அழியாத அன்பு, அறிவு கட்டாத அன்பு, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய அன்பு உருக்கமானது என்று சொல்லி பல காரியங்களை சிந்திருக்கிறோம். அவருடைய அன்பு அனாதியானது என்று சொல்லி, His love is everlasting. அவருடைய அன்பு, His love is great, இல்லையா? இப்படி பல காரியங்களை இல்ல, beyond our understanding. His love is beyond our understanding. இப்படி அன்பை குறித்து பல விளக்கங்களை நான் விளக்கத்தில் ரெஃபரன்ஸாக சில விஷயங்களை கொடுத்திருக்கிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதில் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓசியாவிலே வாசிக்க கேட்ட அருமையான ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அழகாய் வாசிக்க கேட்டோம். என்ன வாசிக்க கேட்டோம்? ஓசியா 3ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, யாரை? ஓசியாவை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசம் உள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். இந்த ஓசியா புஸ்தகம் முழுது நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தேவன் எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சிநேகித்தார் என்கிறதான, தன்னுடைய ஜனங்களை சிநேகித்தார் என்கிறதான விளக்கத்தை நான் பார்க்கிறோம். ஓசியா என்கிறதான தீர்க்கதரிசிய அவர் அழைத்து சொல்லுகிறார். ஏற்கனவே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். நீ போய் இப்படிப்பட்ட ஒரு சோரமான ஒரு ஸ்திரீ என்ன செய், திருமணம் செய்து கொள், அதிலிருந்து உனக்கு ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய கர்த்தருடைய வசனத்தை, செய்தியை சொல்லுவேன் என்று சொல்லி ஓசியாவுக்கு அந்த ஒரு செயல்பாடு மூலமாக கர்த்தருடைய வசனம் ஓசியாவுக்கு வெளிப்படுத்த அறிந்திருக்கிறோம். மறுபடியும் ஆண்டவர் ஓசியாவுக்கு கூப்பிட்டு, நீ மறுபடியும் போ, என்ன செய், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒப்பிட்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர்கள் ஒரு தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியமான ஒரு ஸ்திரியா இருக்கிறாள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன் இந்த அளவுக்கு ஆழமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், தங்கள் தேவனை மறந்து அந்நிய தெய்வங்களை வணங்குவதற்கு விக்கிரக தோப்புகளை உண்டாக்கின இஸ்ரவேல் ஜனங்கள், அதை குறித்து ஆண்டவர் பயங்கர மன வருத்தப்பட்டார். இல்ல, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயத்துல. ஆக விக்கிரகங்களை வணங்குவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்த அந்நிய தெய்வங்களை தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டதுனாலே அவர்கள் அந்த விஷயத்திலே இப்படி சோரம் போனவர்கள் என்று சொல்லுகிறார். In that aspect of leaving their own God whom they love, and God loved them, and leaving our God, they went behind the heathen gods. மற்ற தேவர்களுக்கு பின்பு அவர்கள் சென்று விட்டார்கள். But even then God loved them like anything. As they remain in idol worship, as they were remaining in worshipping other gods or heathen gods, God loved them so much. அவர்கள் அந்த அளவுக்கு நேசித்தார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. எந்த
தகுதியும் இல்லாதவர்கள். நம்முடைய நடைமுறையில் யோசிச்சு பார்ப்போமே. இப்ப நான் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கிட்டோமே, எப்படிப்பட்ட பொண்ணை பார்ப்பேன்? நல்ல பொண்ணா இருப்பா, அழகா இருக்காளா, அல்லது அன்பா இருக்கிறாளா, அப்படி பல ஆஸ்பெக்டை நம்ம பார்த்துட்டு அவ ஒழுக்கமான ஒரு பெண்ணா இருக்கிறாளான்றதையும் நம்ம என்ன செய்வோம்? ஒருவேளை இங்கே வாசிக்கிட்ட வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓசியாவுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு ஸ்திரியை போல நிச்சயமா நான் என் பையனுக்கு என்ன செய்ய மாட்டேன்? பெண் பார்க்க மாட்டேன். அல்லது நானும் திருமணத்திற்கு பெண் பார்க்கும் பொழுது அப்படி நிச்சயமா பார்த்து யாருமே அப்படி செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட பெண் மேல் நாம் விருப்பமும் வைக்க மாட்டோம். அப்படி என்றால் ஜீவனுள்ள தெய்வத்தை விட்டு உலகத்தை நேசிக்கிற, உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாக கருதப்படுகிற தெய்வங்களுக்கு பின்பாக சோரம் போயிருக்கிற இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் விரும்புவாரா? ஆனா அப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவருடைய அன்பை பாருங்க. அந்த அன்பை நம்மால இந்த பகுதியை ஓசியான் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது என் உடம்பெல்லாம் அப்படி புல்லரித்தது. காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு அன்புள்ள தேவனாக அவர் இருக்க முடியுமா? இவ்வளவு பெரிய அன்பு. How great is His love when we remain in sin, when we remain worshipping the heathen gods and goddesses. God loves us so much. அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறப்ப அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அதை என்னால விளக்கியே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவருடைய அன்பு பெரியது. நாமெல்லாம் ஆண்டவரால் நேசிக்கப்பட, அன்பு செலுத்தப்பட தகுதியே இல்லாதவர்கள். மனித புரிந்து கொள்ளுதலை சற்று நோக்கி பாருங்கள். You look at the human understanding about a woman who has gone astray. Will you love her? No. அந்த நிலைமையில இருக்கிற நம்மை கூட ஆண்டவர் நேசிக்கிறார். அன்பு எவ்வளவு பெரியது! அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். யோசித்து பாருங்க. He is loving so much. His love is great. He loves us even when we remain in sin. Think that how much we have to open up our heart to that love, to receive that love whenever we come in the presence of God to worship Him. We have got all kind of shortcoming in our life. We have got all the fallen nature. We often fall. We commit sin. Even then God loves us so much. That is why the definition explains us. Whenever we come in the presence of God, we have to open our heart to His love. அவருடைய அன்புக்கு நம்முடைய இருதயத்தை திறக்கணும்னு சொல்லி அப்போ அவருடைய அன்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு ஆராதனையிலும் அவருடைய அன்பை உணரணும், அவருடைய அன்பை அனுபவிக்கணும். In every worship service we should enjoy and experience and feel the love of God. Unless we open up our heart to receive the love, we cannot. And we cannot make the service meaningful and live. Why do we come to the church to worship? ஏன் ஆலயத்துக்கு வருகிற ஆராதனைக்கு? அவரை நேசிப்பதற்கு, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். இந்த சத்தியங்கள் எத்தனை திருச்சபைகளில் போதிக்கப்படுகிறது. வாருங்கள், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகிக்கப்படுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள் என்று சொல்லி போதிக்கிற எத்தனை திருச்சபைகள் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி போதிக்கிறது. எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட அருமையான டிஜிஎஸ் தினகரன் ஐயா குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த செய்திகளை நான் சின்ன பையனா இருக்கும் போது கேட்டிருக்கேன். நிறைய
இந்த பழைய காலத்து அந்த ரெக்கார்டில் கேட்டிருக்கிறோம், இல்லை வானொலியில் கேட்டிருக்கிறோம். அவருடைய செய்தியில் எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய அன்பு மாத்திரமே இருக்குமே. டாக்டர் பில்லிகிராம் செய்தி எத்தனை பேர் கேட்டிருக்கின்றன? அன்பு மாத்திரமே இருக்கும், தெய்வத்தினுடைய அன்பை மாத்திரமே போதித்தார். இன்னைக்கு எத்தனை திருச்சபைகள் தெய்வத்தினுடைய அன்பை அதிகமாய் போதிக்கிறது. எத்தனை ஊழிய ஸ்தாபனங்கள் தெய்வத்தினுடைய அன்பை அதிகமாய் சுவிசேஷமாய் அறிவிக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளை உலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். How many churches are preaching that truth of love of God? When we were sinners, God loved us. God loved us. நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை நேசித்திருக்கிறார் என்று சொல்லி எத்தனை திருச்சபைகள் போதிக்கிறது. தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை திருச்சபைகள் போதிக்கிறது. Nowadays we see that churches are teaching on the spiritual gifts and ordained by the Spirit of the Lord, ordination of the Spirit of the Lord, and the gifts of the Spirit of the Lord, speaking in tongues and prophecy and all those stuff. How many churches are preaching? They emphasize on all those things, forgetting the truth of God, that God loved the world so much. The love of God, because that is the greatest of all our spiritual experience. ஆவிக்குரிய அனுபவங்களிலே இது மாத்திரம் தான், அன்பு மாத்திரம் தான் பெரியதுங்க. அவருடைய ஆலயத்தில் வரும் பொழுதெல்லாம் அவருடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும். அவருடைய அன்பை ருசிக்க வேணும், அனுபவிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். அந்த அன்பு பெரியது என்பதை மாத்திரம் வாழ்க்கையில மறந்து விடாதீர்கள். ஓசியாவின் புத்தகத்தை வீடுகளில் வாசித்து பாருங்கள், எந்த அளவாய் ஆண்டவர் அவர்களை நேசித்திருக்கிறார் என்று சொல்லி. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் 19ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம், அழகான அருமையான சத்தியத்தை இங்கே சொல்லுகிற 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும், நீங்கள் அன்பிலே வேருண்டி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் என்று சொல்கிறார். Can you please read Ephesians chapter 3 verses from 17 to 19? So that Christ may dwell in your hearts through faith. And I pray that you being rooted and established in love. You being rooted and established in love. May have part. Together with all the Lord's holy people. Together with all the God's holy people. To grasp how wide and long and high and deep. To grasp how wide, long and deep is the love of Christ. Wide and deep is the love of Christ. And to know this love that surpasses knowledge. This love that surpasses knowledge. That you may be filled. To the measure of all. To the measure of all. The fullness of God. All the fullness of God. இங்க என்ன அழைக்கிறார்? கிறிஸ்துவனுடைய திருச்சபையில எதுக்கு வருகிறோம்? Why do we gather in the church or come to the church to worship the Lord? It is to understand His love, the depth, the length, the width, the height of His love. அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னது என்பதை அறிந்து கொள்வதற்காக சபைகளை வருகிறோம்.
இந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஆவிக்குரிய வரங்கள் அல்ல. நான் ஆவிக்குரிய வரங்களுக்கு விரோதமானவன் அல்ல, ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு விரோதமானவன் அல்ல, வேதமும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் இந்த அன்பில நீங்களும் நானும் வளரணும், பரிபூர்ணமாகணும். To establish in this love, that is love of Christ which surpasses all understanding, and come or attain the fullness of God. ஆவிக்குரிய வரங்கள் தேவனுடைய பரிபூரணத்துக்குள்ளாக நம்மை வழி நடத்தாது. அது நமக்கு அன்பை வளர்த்து கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய அனுபவங்கள் இந்த அன்பையில நாம் வளருவது தேவனுடைய பரிபூர்ணத்தில் நிரப்பப்படுவதற்கு தான் உதவியா இருக்கணுமே. அதை மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அன்பை விட்டுவிடுகிற விசுவாசிகள் தான் இன்றைக்கு திருச்சபைகளில் அதிகமாக இருக்கிறார்கள். அதுவும் ஆவிக்குரிய திருச்சபைகளாய் காண சொல்லப்படுகிற அந்த திருச்சபைகளில் எல்லாம் இருக்கும். ஆவின் வரங்கள் இருக்கும், தீர்க்க தரிசனங்கள் இருக்கும், அந்நிய பாஷை இருக்கும், பாடல் நல்லா இருக்கும், ஜெபம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அன்பு மாத்திரம் இருக்காது. ஆகவே இந்த கிறிஸ்துவின் அன்பை அறிந்து தேவனுடைய பரிபூரணத்தில் நிரப்பப்படுவதற்கு தான் திருச்சபைக்கு வருகிறோம். அப்ப ஆராதனை அமர்ந்திருக்கும் பொழுது அந்த அன்புக்கு என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட விளக்கம் எவ்வளவு சரியானது, எவ்வளவு சரியானது. அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அந்த அன்பை குறித்து விளக்கங்கள் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கடவுளுக்கு சித்தமானால் இந்த அன்பை குறித்தான விளக்கத்தை வருகிற ஏதாவது ஒரு கர்த்தர் நம்ம என்னை வழிபாடு நடத்துவானால் அதற்கு ஆழமான விளக்கத்தை நான் அதிகமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற 13ஆம் அதிகாரத்துல அதை மாத்திரம் வாசிட்டு இந்த அன்புக்கு எப்படி நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்பது அப்படிங்கறத மாத்திரம் சொல்லிட்டு என்னுடைய செய்தியை முடிக்கிறேன். முதலாவது, அன்புக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், லவ் இஸ் பேஷியன்ட் அண்ட் லவ் இஸ் கைண்ட் என்று சொல்லுகிறார். அன்பை குறித்து பவுலடியார் மூலமாக ஆவியானவர் திருச்சபைக்கு விளக்கி கொடுக்கும் பொழுது அன்பை குறித்து சொல்லுகிறார், அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது என்று சொல்லுகிறார். சாந்தம் உள்ளது, தய உள்ளது என்று சொல்லுகிறார். அப்ப அன்பு என்கிறதான உண்மை நம்மிடத்தில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்? நாம் சாந்தமுள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதே சமயத்துல நாம் தயவுள்ளது, ரெண்டும் இருக்கணும். இப்போ சாந்தம் என்பது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அமைதி இல்லையா? தயவு என்பது என் சகோதரனோடு காண்பிக்கக்கூடிய ஒரு அனுபவம், தயவு காட்டுவது. இந்த ரெண்டு நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அன்பு என்கிறதான ஒரு விஷயம் நமக்குள்ளாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம் பின்பாக. சோ அந்த அன்பை குறித்து சொல்லும் பொழுது சங்கீதம் 97:10 வாசிக்கிறோம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களிலே நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். If you really love the Lord, you hate or remove evil from within yourself. உனக்குள்ளாக இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய தீமையை நீங்கள் வெறுத்து விடுங்கள். Unless we hate evil, there is no love of God in us. நாம் தீமையை வெறுக்காதவரை நாம் ஆண்டவரை நேசிக்கவே முடியாது, அன்பு செலுத்த முடியாது. ஆகவே கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களை நீங்கள் எல்லாரும் தீமையை வெறுத்து விடுங்கள். Psalm 97 verse 10 please. Let those who love the Lord hate evil. For he guards the lives. Poduma, thank you. So, hate evil, then you love the Lord. நீ தீமையை வெறுக்காதவரை, தீமை நமக்குள்ளாக வைத்துக் கொண்டு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்றால் நம்ம டபுள் கேம் ஆடுறோம்னு அர்த்தம். ரெண்டு எஜமான கூலிஞ்சர், ரெண்டு பேரை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அதற்கு ஓசியாவில் கொடுக்கப்பட்ட விளக்கமே வேற, அநேகரை நேசிக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு உலகமும் வேணும், ஆண்டவர் வேணும். இப்படிதான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ரெண்டு வேணும், நான் உலகத்தை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன். இது மாயமுள்ள அன்பா இருக்குதே. ஆண்டவர் சொல்லுகிறார், மாயமற்ற அன்பு உங்களிடத்துல காணப்படுவதாக என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆண்டவரை நேசிப்பதுல கூட ஒரு மாய்மால இருக்கிறது, ஒரு கள்ளத்தனம் இருக்கிறது, ஒரு கபட்டுத்தனம் இருக்கிறது. உலகத்தையும் நேசித்துட்டு தீமையும் உள்ளத்துல வச்சுட்டு ஆண்டவரை மாத்திரம் எப்படி நேசிக்க முடியும்?
ஆண்டவர் எதிர்பார்க்கிற நேசம் எல்லாம் ஒருவேளை நான் அந்நியர்களை நேசித்த இந்த சோரமோன ஸ்திரீக்கு ஒப்பா இருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறார். அப்ப ஆண்டவரை நேசிக்கிற நான் என்ன செய்யணும்? எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இல்ல தீமையை நான் ஒழித்து விடணும். அப்போ அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கும்போது தீமையான எந்த காரியத்தையும் செய்யாதுங்கிற வழக்கத்தை முதல்ல கொடுக்கிறார். It does not envy, it does not boast, it does not proud, it does not dishonor others, it is not self-seeking, it is not easily angered, and does not delight in evil. அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமான செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது என்று சொல்லி எந்தெந்த தீமைகளை எல்லாம் செய்யாது. இன்னொரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறேன். அது என்ன செய்யாது? அநியாயத்தில் சந்தோஷப்படாது என்று சொல்லி எதெல்லாம் தீமை இருக்கிறதோ இதெல்லாம் அன்பு என்ன செய்யாது. அப்ப எனக்குள்ளாக தெய்வ அன்பு எனக்குள்ள இருக்குன்னா இந்த தீமைகள்லாம் இருக்காதுன்னு சொல்றார். இந்த தீமைகள்லாம் ஒதுக்கி விடாதவரை நான் ஆண்டவரை நேசிக்க முடியாது. அப்புறம் அன்பு என்னெல்லாம் செய்யும் சொல்லிட்டு அடுத்த விளக்கத்தை சொல்லுகிறார். அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் அறியாது. அன்போ பக்தி விருத்தி என்ன செய்யும்? உண்டாக்கும். Then he comes to say, continue to say that love protects, love trusts, love hopes, love preserves, and love never fails, and love edifies us. In the first phase of the verses, he says, what sort of evil that love will not commit or do. And the second phase, what sort of the right thing or good thing the love will do. அன்பு என்னெல்லாம் எப்படிப்பட்ட தீமைகளை செய்யாதுன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் எப்படிப்பட்ட நன்மைகளை அது செய்யும் அப்படிங்கறது அழகா விளக்கம் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப என்னுடைய உள்ளத்துல அன்பு என்கிற ஒரு சத்தியம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால், if at all the fact called love be found in our life, this love will not, or that this love never allow any this sort of evil, இப்படிப்பட்ட எந்த விதமான தீமை என்ன செய்யாது, நம்முடைய இருதயத்துல அனுமதிக்காது என்கிறத என்ன செய்யறோம் இந்த கொரிந்தியர்ல அழகாக நமக்கு சொல்லி இருக்கிற பார்க்கிறோம். ஆகவே தான் அன்பை உயர். That is why Paul, through the Spirit of the Lord, Paul take the love, the fact called love, to a higher level above all the spiritual experiences which we have in this world, in the church, in the Christian life. அன்பை எல்லாத்துக்கும் மேல என்ன செய்கிறார்? உயர்த்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அன்புன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எந்த தீமையும் செய்யாது. When love is found within us, that will not commit any evil, that will not exercise any evil. எந்த விதமான தீமையும் நமக்கு செய்யாதது. நீங்க ஆழமா வாசித்து பாருங்க வீட்டுல 1 கொரிந்தியர் புத்தகம் உட்கார்ந்து word by word you read 1 Corinthians chapter 13 வாசித்து பாருங்க. அவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன்? How can I open up my heart to his love, the greatest love? The love which surpasses all understanding. முதல் காரியத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். தீமையை வெறுத்து விடுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கட்டும். அன்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவவர்களை நீங்கள் தீமையை வெறுத்து. Hate evil. You hate evil. By hating evil, we open our heart to his love. To his love. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தீமையை. இரண்டாவது, சங்கீதம் 18:1 சொன்னது போல, Lord, I love you, by expressing our love towards God. நம்முடைய
நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய இருதயத்தை திறக்கலாம். To express our love, we have to commit our heart or open up our heart to His commandment. That is what the Bible, entire Bible talks about. If at all we really love God, we obey the commandments of God. I've given all the references, you can go through it. முதலாவது நான் எல்லா விளக்கங்களையும் பகுதிகளை கொடுத்திருக்கிறேன். தீமையை வெறுத்து விடணும். இரண்டாவது, நாம் அவரிடத்துல நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறோம். எப்படி வெளிப்படுத்துறோம்? அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது. நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. மத்தேயு 22:37, யோவான் 14:15, 2 யோவான் 1:6, மார்க் 12:20-30, மார்க் 12:31, யோவான் 15:12. என் மேல நீங்க அன்பா இருப்பது உண்மையானால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பா இருக்க வேண்டும் என்பதே, ஒருவரோட அன்பா இருங்கள் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அப்போ அவரை நேசிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை திறப்பதற்கு என்ன, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை எப்படி திறக்கலாம் என்றால், என் சகோதரனை நான் நேசிப்பதற்கு ஒப்பு கொடுப்பதனாலே. By expressing, how can I express the love of God? By opening up my heart to receive His love, I have to commit myself to love my neighbor, love my fellow being. By committing myself to love my fellow being, I open my heart to receive His love by saying, Lord, I love you. Lord, I love you. மூன்றாவது காரியம், you allow the Spirit of the Lord in your life. Let the Spirit of the Lord take control of you. ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துல இருப்பதற்கு அனுமதியுங்கள். ஏன் இதை சொல்றேன்னா, when you read Romans chapter 5 verse 5, it says the love of God is poured in our heart through the Spirit of God. அவருடைய பரிசுத்த தேவ ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். When we open our heart by allowing the Spirit of the Lord, by receiving or inviting the Spirit of the Lord into our heart, you open your heart, let the Spirit of the Lord come in your heart. That teaching also taught in the churches in other ways. மைண்ட் ஒரே ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறவர் அல்ல. The Spirit of the Lord is not going to possess you. Most of the churches they experience of possession of some spirit on them. It is not at all right. The Spirit of the Lord is a person who is ready to live in your heart, not possessing you. உங்க மேல என் மேல வந்து ஆட்கொள்ளுகிறவர் ஆவியானவர் அல்ல. அது ஆவியின் அபிஷேகம் அல்ல. நம்முடைய இருதயத்தை நம்ம திறந்து என் உள்ளத்துல வாங்க சாமின்னு சொல்லி அவரை அழைக்கும் பொழுது, when we invite the Lord, Spirit of the Lord in our heart, He comes and lives in us. நம்ம இருதயங்களில் அவர் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சொல்லுகிறார், இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது பிதாவையும் அவரை சொல்லுகிறார், நாங்கள் வந்து அவர்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவோம். எப்படி? ஆவியானவராக வாசம் பண்ணுவோம். He wants to live in us, live within us. நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவியானவர் நாம் அனுமதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இயல்பாகவே அவருடைய அன்பை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். And the Spirit of the Lord is received in our heart. The love of God is poured in our heart. நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. அப்போ when we hate evil, by hating evil, we open our heart to the love of God. By expressing our love towards God, by
committing ourselves to love my fellow being, our neighbors, I open up my heart. The third one is by receiving the Spirit of the Lord, by inviting the Spirit of the Lord in our heart, I receive I open up my heart to the love of God. முதல் காரியம், தீமையை வெறுக்கிறதுனாலே தேவனுடைய அன்புக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். அடுத்தாக நாம் மற்றவர்களை நேசிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறதுனாலே தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் மேல் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு ஒப்புக் கொடுக்கிறதுனாலே அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ண, நம்மை ஆட்கொள்ளல, நம்மை வாசம் பண்ணுவதற்கு அழைக்கிறதுனாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிற அனுபவத்தில் என்ன செய்கிறோம்? நாம் கடந்துகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஒருவேளை உலகத்துல நீ உங்களை என்னை ஆண்டவர் வாழ வேண்டான்னு சொல்ல, doesn't mean that God doesn't want us to live in this world and leave this world. It is not like that. You live in this world. While living in this world, by not loving the world, you love the Lord. You are allowed to live in the world, but loving God. கடவுளை நேசித்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன செய்கிறோம்? நாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். உலகத்தை நேசிக்காத, உலக பொருள் மேல், ஏன்னா உலகம் பொல்லாததா இருக்கிறது. அந்த பொல்லாங்கு நமக்குள்ளே வந்து நாம் வாசிக்கட்ட அத்தனை தீமைகளை நமக்குள்ள, when we love the world, all sorts of evil, because through that the fall of human being, the entire creation is cursed. It doesn't mean that God has cursed the creation. Okay? The curse was brought by human being, human fall. அப்படிப்பட்ட சபமான காரியங்கள், பொல்லாதான காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நான் உலகத்தை நேசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? உலகத்தின் தீமைகளினாலே நான் கரைப்படுகிறேன். இப்போ உலகத்தையும் நான் நேசிக்க முடியாது, ஆண்டவரையும் ஒரே நேரத்தில் நேசிக்கிறேன்டால் நான் உண்மையானவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில உலகத்தில் வாழ ஆண்டவர் நம்மை அனுமதித்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரை நேசிக்க, அப்போ உலகத்தில் வாழுகிற நேரத்தில், சாமி நான் உலகத்தை நான் ரொம்ப நேசிக்க மாட்டேன், உண்மை நான் நேசிக்கிறேன் சாமி, அவருடைய அன்புக்கு என்ன செய்யலாம்? உலகத்தை வெறுத்து, உலகத்தில் வாழ்கிற சமயல உலகத்தை வெறுத்து அவரை நேசிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை, by hating the world while living in this world. It doesn't mean that you are not allowed to live in this world, but you are allowed to live in this world by loving Him. You receive the love, you love God first, live in this world. Now when I love the world, I cannot receive, open up my heart to His love. அவருடைய அன்புக்கு என்னுடைய இருதயத்தை என்ன செய்ய முடியாது? திறக்கவே முடியாது. 4 காரியங்களை சிந்தித்தோம். ஒன்று, தீமை வெறுப்பதனால. இரண்டாவது, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதனால நம்முடைய இருதயத்தை திறக்கிறோம். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் இன்வைட் பண்ணும் பொழுது, அழைக்கும் பொழுது அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன செய்கிறது? ஊற்றப்படுகிறது. அவரை அழைப்பதனாலே நம்முடைய இருதயத்தை என்ன செய்கிறோம்? அவருக்கு திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக, இந்த உலகத்தை நேசிக்காதபடி நான் தேவனை நேசிப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையாகிய இருதயத்தை நான் திறந்து கொடுக்கிறதுனால என் தேவனை நேசிக்கும் பொழுது பிதாவின் அன்பு நமக்குள்ளாக காணப்படும். 4 things we have seen. How can I open up my heart to God's love, which surpasses all understanding? By hating the evil that is found in the world, by committing myself to follow His commandment, by loving my neighbor, I open up my heart. Third one, by inviting the Spirit of the Lord to come and live in me, I open up my heart to His love. The fourth one is by not loving the world while living in this world, I open up my heart to not to the world but to the love of God.
In that way, whenever we come in the presence of God, when we open up our heart to His love, that worship becomes meaningful and live, where we can look for the resurrected one as He is resurrected from the dead. Now we can challenge. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். Who can depart me from the love of Christ? Now we can challenge. Again, I would like to say, of all my spiritual experiences, love is greater. எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களை விட அன்பே பெரியது. அந்த அன்புக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது அந்த அன்பு நமக்குள்ளாக காணப்படுகிறது. அந்த அன்பின் மூலமாக தேவனுடைய பரிபூரணத்திற்குள்ளாக வருகிறோம். Through that love, when we receive the love of God, through that love which surpasses all the understanding, we come into the fullness of God. கடவுளுடைய பரிபூரணத்திற்குள்ளாக நாம் முன்னேறி செல்கிறோம். ஆகவே ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம், ஆராதனை அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் அவருடைய அன்புக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். அவருடைய அன்பிலே வளர்வோம். அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று அறிந்து கொண்டு தேவனுடைய பரிபூரணத்துக்கு நேராக நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. நாம் இப்பொழுது யாவரும் எழுந்து நின்று ஆராதனையின் முடிவுக்கென்று கீர்த்தனைகளிலே 217ஆம் கீர்த்தனை, 217ஆம் கீர்த்தனை, அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் அன்பே பிரதானம். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை ஓசியாவின் புஸ்தகத்தின் மூலமாக புரிந்து கொண்டோம். நாங்கள் பாவிகளாய் இருக்கையில எங்களிடத்திலே அன்பு கூர்ந்த தேவன் சுவாமி, இன்றைக்கும் அன்பு கூறுகிற தேவன் சுவாமி. நாங்கள் அந்நிய தெய்வங்களை வணங்கிக் கொண்டு உலகத்தை நேசிக்க முற்படும் பொழுது கூட, சோறும் போகிற பொழுதெல்லாம் உம்முடைய அன்பினாலே எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டோமே சுவாமி. அந்த அன்பை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க ஒவ்வொரு ஆராதனையிலும் கடந்து வந்த அந்த ஆராதனை அர்த்தமுள்ளதாகவும், ஆண்டவரே அதை ஜீவனுள்ளதாகவும், அந்த ஜீவனுள்ள ஆராதனையில ஜீவனுள்ளவரை உயிரோடு இருக்கிறவராக நாங்கள் தரிசிக்க எங்களை அழைத்திருக்கிறேன் சுவாமி. அந்த அளவுக்கு அறிவு கெட்டாத அன்பின் ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை, உயரத்தை நாங்கள் பரிசுத்தவான்களோடு கூட அறிந்து அனுபவித்து தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்படத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. கர்த்தர் தந்த வசனங்களுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்த ஆராதனைக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நம்முடைய அன்பிலே கட்டப்பட, அன்பிலே வளர, அன்பிலே நிலைத்திருக்க, அன்பிலே பெருக, அன்பின் பிரதானத்தை புரிந்து கொள்ள எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அவருடைய உழைப்பையும் கர்த்தர் கனமணி ஆசீர்வதியும். ஆண்டவரே, சீக்கிரத்தில் இந்த நிலைமை மாறி நாங்கள் சுதந்திரமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, நோயின்றி வாழ்வதற்கு, நோய் தாக்கமின்றி வாழ்வதற்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் சீக்கிரத்தில் நீர் ஏற்படுத்தி தர முடியும். இது கர்த்தரால் மாத்திரம் ஆகும். நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே, எங்களை பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிற தேவன் தாமே. ஆமாண்டவரே, தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. மாத்திரமல்ல, அவருடைய உழைப்பையும் கனம் பண்ணி நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானத்தோடு ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்றென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.